மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. அந்த தொகுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரிவுகளாக நான் பிரித்து கொடுக்க போகிறேன். ஒன்று 26ஆம் தேதி வழக்கமாக செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரின் குடியரசு தின விழா அந்த சிறப்பு உரையின் முக்கிய சிறப்பம்சங்கள், இது தவிர பத்ம விருதுகள். சரி, 2 பிரிவாக நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான முக்கியமான நடப்பு செய்திகள். சரிங்களா, என்னென்ன சிறப்பம்சங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் முக்கிய தினங்கள் ஜனவரி 26 இந்திய குடியரசுத் தலைவரின் குடியரசு தின உரையின் சிறப்பு அம்சங்கள், பத்ம விருதுகள், அசோக சக்ரா 2026, சுபான்சு சுக்லா அவருடைய சாதனைகள், போர்க்காலத்தில் மற்றும் அமைதி காலத்தில் இந்திய இராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுகள், முக்கிய இடங்களின் பெயர் மாற்றங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் கொண்டு நம்ம அந்த வீடியோவை 2 பகுதிகளாக பார்க்க போகிறோம். முதல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் வழக்கம் போல இந்த ஜனவரி 26 முக்கிய தினங்கள் பார்த்துடலாம். ஜனவரி 26 இந்தியாவின் 77வது குடியரசு தினம். ஓகேவா? அதே மாதிரி சர்வதேச சுங்க தினம், இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே அப்படின்னாலும் இன்னைக்கு ஜனவரி 26ஆம் தேதி தான். அதே மாதிரி இந்தியாவுக்கு குடியரசு தினமாக இருக்கிற ஜனவரி 26ஆம் தேதி ஆஸ்திரேலியா நாட்டின் தேசிய தினமாக, அதாவது சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ஜனவரி 26ஓட முக்கிய தினங்கள். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய குடியரசு தினம் 77வது இந்திய குடியரசு தினம். அதை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு சிறப்புரை ஆற்றிருக்கிறாங்க. எப்பவுமே போட்டித் தேர்வுகளில் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ அல்லது மாநில முதலமைச்சரோ ஒரு சிறப்புரை ஆற்றிருந்தாங்கன்னா அதிலிருந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் அதை நோக்கமாக கொண்டு ஒரு சின்ன வீடியோவை தனியாக இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களின் குடியரசு தின விழா உரையின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர். அதே மாதிரி எஸ்ட் சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் குடியரசுத் தலைவர் என்ற சாதனை படைத்தவர் நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா, இந்த சாந்தலிஸ் அப்படி சொல்லுங்களா, அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள். இவருடைய குடியரசு தின உரையின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர். சரிங்களா, பகல்காம் தாக்குதல், ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுற்றுலா பயணிகளின் மீது தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற நாள் ஏப்ரல் 22, 2025. சரிங்களா, அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்குற மாதிரி இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த கவுண்டர் அட்டாக்கு தானே பேர் ஆபரேஷன் சிந்தூர். எப்போ பண்ணாங்க? மே 7ஆம் தேதி 2025 என்று மறக்கக்கூடாது. சரிங்களா, அதை பற்றியும் குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் சிறப்புரையில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியானது 2 உலகக்கோப்பையை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச், சரி, பெண்களுக்கான ஒன் டே இன்டர்நேஷனல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியும் சரி, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான 2020 உலகக்கோப்பையும் சரி, இந்திய மகளிர் அணிகள் வின் பண்ணி சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. மக்களை இது எல்லாம் பிரசிடென்டோட அந்த ரிபப்ளிக் டேயோட ஸ்பீச்சில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான திட்டத்தை பற்றி பேசியிருந்தாங்க, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், சரி, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படி சொல்ற இந்த பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான இந்திய அரசின் ஒரு பிரச்சார திட்டம், சரி, ஜனவரி 22, 2015 அன்று தொடங்கப்பட்டது. அதுவும் சூப்பரா இந்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது, வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047. சரிங்களா, விக்ஷித் பாரத், இந்தியா சுதந்திரம் பெற்று 100வது ஆண்டு 2047 வரும். அந்த டைம்ல இந்தியா நிறைய வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு நிறைய முயற்சிகளை இந்திய அரசு எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா குடியரசுத் தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமானது, உலக அளவில் 50% மேலான எண்ம பரிவர்த்தனைகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த டிஜிட்டல், ஓகேவா, ஆன்லைன் மூலமாக அந்த மணி எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்றதுல மொத்த மதிப்புல 50% மேலாக இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது. இதுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் இந்தியா திட்டம். சரியா, டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 1, 2015 மறக்கக்கூடாது. சரிங்களா, இதெல்லாமே மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம், ஜிஎஸ்டி 2.1 சொல்லுவாங்க. இந்தியாவில் ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017 ஒரு 4 விகிதங்களில் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது. இது இல்லாமல் 5%, 12%, 18%, 28%. இது தவிர லக்ஸரி ஐட்டம்ஸ், ஆடம்பர பொருட்கள், இந்த பாவ பொருட்கள், சின் ப்ராடக்ட்ஸ், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பாவ பொருட்கள், ஓகேவா, இதுக்கு எல்லாமே 40% வரைக்கும் ஜிஎஸ்டி விதிக்க முடியும். ஓகேவா, ஆனால் பொதுவாக 4 விகிதங்கள் தான் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு வந்தது. இது 2 விகிதங்களாக குறைக்கப்பட்ட நாள் நோட் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் 22, 2025.
சரியா? தற்போது ஜிஎஸ்டி விகிதம் அப்படிங்கிறது 5% மற்றும் 18% மட்டுமே உள்ளடக்கியது. ஆனால் அந்த லக்ஸரி ஐட்டம் சின் ப்ராடக்ட்ஸ், சரியா, பாவப்பொருட்களுக்கு 40% அது அப்படியே தான் இருக்குது. சரியா? அது ஒரு சம்பவம். அடுத்தபடியாக நாட்டின் பாரம்பரிய கையெழுத்து பிரதிகளை ஆவணப்படுத்தும் நோக்கில், ஓகேவா, அதை பாதுகாப்பதற்காக இந்திய அரசானது டிஜிட்டலைஸ், சரியா, எண்மயமாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த இயக்கத்தின் பெயர் ஞான பாரத இயக்கம். முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஆண்டுகள் நிறைவடைந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி உரையாற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சில் 150 ஆண்டுகள் கொண்டாட்டம். அதில் ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? வல்லபாய் பட்டேல் அவர்கள் அக்டோபர் 31, 1875 அன்று பிறந்திருந்தாங்க. 2025 இவருக்கு, அதாவது வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு, இந்தியன் இரும்பு மனிதர், ஓகேவா, வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு 150 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. அதை முன்னிட்டு நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகளை இந்திய அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உலகின் உயரமான சிலையான ஒற்றுமையின் சிலை, வல்லபாய் பட்டேல் அவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒற்றுமையின் சிலை குஜராத்தின் நர்மதா மாவட்டத்தில் அமைந்துள்ள சாது பெட் என்ற தீவில் அமைந்துள்ளது. இந்த ஒற்றுமையின் சிலையோட மொத்த உயரம் 182 மீட்டர் அல்லது 597 அடி உயரம், மறக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 150 ஆண்டுகளை நினைவு கூறுற இன்னொரு முக்கியமான ஒரு தலைவர் பிர்சா முண்டா அவர்கள். சரியா? ஃப்ரீடம் ஃபைட்டர், ட்ரைபல் லீடர், பழங்குடியினத்தை சேர்ந்த முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா. இந்தியா சுதந்திரம் பெற்றதுல முக்கியமான பங்கு இந்த பழங்குடி மக்களுக்கும் இருக்குது. அதனால அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி பிர்சா முண்டா அவர்கள் பிறந்த நாள் எப்போ? நவம்பர் 15, 1875. அந்த நவம்பர் 15 ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அல்லது பழங்குடியினர் கௌரவ தினமாக இந்திய அரசினால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிர்சா முண்டா அவர்களுக்கும், சரிங்களா, எப்போ பிறந்திருந்தாங்க? 1875, 150 இயர் ஆயிருக்குது. அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல், இந்தியாவில் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டது 1875. இந்த பாடலை இயற்றியவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள். இந்த வந்தே மாதரம் பாடல், ஓகேவா, ஆனந்த மடம் என்ற அந்த புத்தகத்தில் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வந்தே மாதரம் பாடலானது முதல் முறையாக பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். எப்போ? 1896 கல்கத்தாவில் நடைபெற்ற அந்த ஐஎன்சி செஷனில் தான் முதல் முறையாக பாடினது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இது தவிர, சரிங்களா, மும்பை பங்குச்சந்தை பிஎஸ்சி, இந்திய வானிலை ஆய்வுத்துறை, சரிங்களா, இந்திய ஐஎம்டி, அதே மாதிரி ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, இது எல்லாமே உருவாக்கப்பட்டது எப்போ? 1875. அதுவும் 150 ஆண்டுகள், மறக்கக்கூடாது. இது தொடர்பாக நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்து பிரசிடென்ட் ஸ்பீச்சில் தேசிய பராக்கிரம தினம் மற்றும் ஜெய்ஹிந்த் முழக்கம் அது பற்றி நம்ம சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்தநாள் ஜனவரி 23ஆம் தேதி நேஷனல் பராக்கிரம் திவாஸ், அதாவது தேசிய வலிமை தினமாக மத்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? நேதாஜியோட முக்கியமான முழக்கம் ஜெய்ஹிந்த், அதையும் பிரசிடென்ட் அவர்கள் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான ஒரு நபர் மகாகவி பாரதியாரின், சரியா, வந்தே மாதரம் என்போம் அந்த வார்த்தையும் பிரசிடென்ட் அவர்கள் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. வந்தே மாதரம் பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள், வந்தே மாதரம் என்போம் மகாகவி பாரதியார், மறக்கக்கூடாது. சரிங்களா? மகாகவி தினம் செப்டம்பர் 11, மறந்துடாதீங்க. சரியா? 1921 செப்டம்பர் 11 தான் மகாகவி பாரதியார் அவர்கள் உயிரிழந்திருப்பாங்க. அவருடைய மரணம், சரியா, நினைவு ஆண்டு 2021 100வது ஆண்டு. அதை முன்னிட்டு தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகாகவி தினமாக அறிவிச்சாங்க. என்னைக்கு டேட்ட? செப்டம்பர் 11, மறக்கக்கூடாது. சரியா? அடுத்தபடியாக வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள் சொல்லி பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவரோட சிறப்பு அந்த உரையின் சிறப்பு அம்சங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஜாதி அடிப்படையில் பாகுபாடில்லாத சகோதரத்துவத்தை பின்பற்றுவதே சமூகமே வாழ்வதற்கு சிறந்த இடம் அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வாழ்ந்தவரும் முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தவாதியுமான ஸ்ரீ நாராயண குரு அவர்கள். அவங்கள பற்றியும் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி, நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் பிரதிநிதிகளாக 46% பெண்கள் பதவி வகிக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது பாருங்க, மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசமைப்பு சட்ட திருத்தமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சரியா? அதாவது 128வது இந்திய அரசியலமைப்பு சட்ட மசோதா, அதுக்கு என்ன பேரு? நாரி சக்தி வந்தன் மசோதா. அந்த 128வது மசோதா தான் 106வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக மாறியது. இதன்படி மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில், ஓகேவா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஓகேவா? இது எல்லாமே தான் இந்திய குடியரசுத் தலைவரின் 74வது குடியரசு தின விழாவின்
அந்த உரையின் சிறப்பு அம்சங்கள். இன்றைய பதிவிற்கான ஒரு சில கேள்விகள், முடிஞ்சா பதில் சொல்லுங்கம்மா. சரிங்களா? இந்தியாவில் ஓகேவா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? அதே மாதிரி ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள், இரண்டாவது கேள்வி, ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரிமா? இரண்டாவது கேள்வி. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் 106 எதனுடன் தொடர்புடையது? இது இரண்டாவது கேள்வியா வச்சுக்கோங்க. மூன்றாவது கேள்வி ஓகேவா, ஒற்றுமையின் சிலையை வடிவமைத்தவர் யார்? இது வந்து மூன்றாவது கேள்வியை வச்சுக்கோங்கம்மா. நான்காவது கேள்வி, மகாகவி தினம் சரிங்களா எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நான்காவது கேள்வி. அதே மாதிரி பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் என்ன தினமாக எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடியவர் யார்? எங்கு அவர் பாடினார்? இதற்கான பதில்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.